தோழமை உறவுகளுக்கு வணக்கம். இன்னும் 4 மாசத்துல தாவேக ஆட்சியை கலைக்கணும், இதுதான் நம்மளோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பின்னாடி ஒரு பயங்கரமான பிளானை பண்ணிக்கிட்டு வர்றதா தகவல் வெளியாகுது. தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று இடதுசாரி, காங்கிரஸ், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தை இவங்களோட கட்சியோட தோழமை கட்சியோட ஒரு சப்போர்ட்டால பெரும்பான்மையை காட்டி ஆட்சி கட்டல்ல அமர்ந்துச்சு. முதலமைச்சர் விஜயும் முதலமைச்சரா பதவி ஏத்துட்டாரு. இதனால நிறைய பேருக்கு பயங்கர காண்டு. ஒண்ணு அதிமுக, முக்கியமான காண்டுல இருக்கிறது யாரு அப்படின்னா திமுக தான். திமுக ஏன் காண்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திமுக நாம தான் வின் பண்ணுவோம், அதிமுக பிஜேபி கூட சேர்ந்து ஒரு கட்சியே இல்லாம ஆயிடுச்சு, அதனால நாம தான் வின் பண்ணுவோம், விஜய் எல்லாம் ஒரு ஆளா, நமக்கு தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியா, அந்த ரசிகர் கூட்டம் எல்லாம் வாக்கு வங்கியா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மமதையில இருந்தாங்க திமுக. அந்த மமதைய அடிச்சு உடைச்சு காலி பண்ணி 60 வருஷ கோட்டைய, சென்னையோட கோட்டை, எங்களுக்கு எல்லாமே கோட்டை, ஒவ்வொரு மாவட்டமும் எங்களோட கோட்டை, உடன்பிறப்புகள் இருக்கிற கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுகவை அடிச்சு ஓட விட்டுட்டு தாவேக்கா ஆட்சி கட்டில அமர்ந்துருச்சு. அதனாலேயே பெரிய கடுப்பு. இதுல முக்கியமான ஒரு கடுப்பு அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் ஸ்டாலின் தோத்ததுதான். என்னடா திமுக தலைவரையே தோக்கடிச்சிட்டீங்க, முன்னாள் முதலமைச்சரா இருந்தாலும் அந்த மனுஷன் அவரையே தோக்கடிச்சிட்டீங்களாடா, அப்ப நீங்க கட்சியில நீங்க வேலையே பார்க்கல, தலைவர் ஜெயிக்கணும், பொதுச் செயலாளர் ஜெயிக்கணும் அப்படின்னு வேலை பார்க்கல, தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளவே நிறைய முரண்பாடுகள் உண்டு பண்ணியாச்சு. இதுல அதிமுகல இருந்து ஒதுக்கி வச்ச நம்ம ஓபிஎஸ் ஐயா அவர்கள் சேர்ந்து நம்ம திமுகல பெரும் கோட்டை கட்டி ஆளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவரு கோட்டையே இப்போ ஓட்டையாகி போச்சு. இதனால திமுக தாவேக ஆட்சியை எப்படியாவது கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது, பாஜக கூட நடத்துதான். இப்படி தகவல்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஆனா முக்கியமா திமுக என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கூட்டணி கூட்டணியிலிருந்து போனாங்க இல்லையா, விடுதலை சிறுத்தை, இடதுசாரிகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் போனாங்க இல்லையா, இவங்களெல்லாம் எப்படியாவது மைண்ட் வாஷ் பண்ணி அங்கிருந்து கொக்கி போட்டு நம்ம தூக்கணும். மறுபடியும் அதை தூக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்களுடைய அந்த பெரும்பான்மை இருக்காது, மறுபடியும் 108 அப்படிதான் போகும். அதனால ஆட்சி கலையும், மறுபடியும் எலெக்ஷன் அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா நாம தான் உட்காருவோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான பிளானை பண்ணிருக்குது. அது என்ன பிளான் அப்படின்னா, தாவேகாக்கும் இடதுசாரிகளுக்கும் ஏற்கனவே ஒரு அரசல் புரசலா ஒரு வாக்குவாதமும் முரண்பாடுகளும் போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா, மத்திய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு, இதுக்கு எதுவுமே தாவேகா களத்துல நிக்கல, ஒரு அறிக்கை இது பண்ணல. பாஜகவுடைய முரண்பாடு, பாஜக எதிர்ப்பு தாவேகா ஸ்ட்ராங்கா வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இடதுசாரிகள், சிபிஐயும் சரி சிபிஎம்மும் சரி, இது முதலமைச்சர் விஜய் மேலையும் அவருடைய ஆட்சி மேலையும் வைக்கிறாங்க. இதனாலேயே அமைச்சர்கள் மத்தியிலையும் தாவேகா மத்தியிலும் இடதுசாரிகள் மத்தியிலையும் ஒரு நிறைய குழப்பங்கள் உண்டாயிருக்குது. இந்த குழப்பத்தை நாம பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். இந்த குழப்பத்தை பிளஸ்ஸா எடுத்துக்கிட்டு இவங்க கிட்ட பேச்சு போறது. பாத்தீங்களா, அவங்க எல்லாம் அப்படிதான், என்ன தெரியும் அவங்களுக்கு, ஒரு கொள்கை கோட்பாடு இது தெரியாமையே அவங்க ஆட்சியில வந்துட்டாங்க. அதையும் நம்பி நீங்க மக்களை காப்பாத்துற, மக்கள் தீர்ப்பு காப்பாத்துற நீங்க அப்படி போனீங்கன்னா இப்படிதான் ஆகும். அதனால நீங்க பார்த்து சூதானமா இருங்க, மறுபடியும் நீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்ற மாதிரி திமுக இடதுசாரிகள் கட்சி கிட்ட பேச்சு போட்டுருக்குது. எப்படியும் இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல்ல ஒரு 7 இடங்கள் அந்த மாதிரி இடைத்தேர்தல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 7 இடங்கள்லயும் தாவேகா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா பெரும்பான்மை அவங்களே காட்டிடும். இடதுசாரிகள், ஐயுஎம்எல் இவங்க எல்லாம் விடுதலை சிறுத்தை இவங்க எல்லாம் இருக்கவே தேவையில்லை. ஏன்னா அவங்களே அமுச்சு விட்டுருவாங்க, போங்கப்பா இனிமே இங்க எங்க கூட முரண்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அமுச்சு விட்டுருவாங்க. ஆனா இடதுசாரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒத்துமையா போனோம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துலதான் தாவேகாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் இருப்பாங்க. ஆனா இவங்கக்குள்ள இருக்க குழப்பத்தை ஒரு சின்னதா ஒரு புகையுதுன்னு வச்சுங்களேன், அதை பெருசா கொளுத்தி போட்டு அது பெரிய பூகமா வெடிக்க வைக்கிறதுக்காக தான் திமுக பயங்கரமான ஒரு பிளானை பின்னாடி போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு அரசியல் விமர்சகர்களும் நம்ப தகுந்த திமுக வட்டாரங்களும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைகள் ஓபிஎஸ் உட்பட இவங்க எல்லாருமே தாவேகால போய் இணையதா ஒரு தகவலும் வந்திருக்குது.
என்னடா இது அண்ணன் ஓபிஎஸ் வந்து நாங்க வந்து மறுபடியும் தாய் கழகத்துக்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. மறுபடியும் இவர் அங்க போறாரு, என்ன எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி திமுகக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே பயங்கர செலவு பண்ணி ஒரு பெரும் எதிர்பார்ப்போட இருந்தாங்க. எப்படியும் நாம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெம்போடையும் ஒரு திமுறோடையும் இருந்தாங்க. அந்த தெம்பும் திமுறும் அந்த ஒரு எல்லா விஷயத்தையும் தாவேக்கா உடைச்சு இன்னைக்கு ஒரு ஆட்சி கட்டுல உக்காந்துருக்கு அப்படின்னா யாரா இருந்தாலும் ஒரு கோபம் இருக்குதான் செய்யும். ஒரு பக்கம் அதிமுக வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதிமுக எதுவுமே பண்ண தேவையில்ல, அவங்களுக்கே நிறைய பண்ணிக்கிட்டாங்க. அதனால அதிமுகவை விட்டுட்டோம். திமுக தான் இதுல முரண்பட்டு இருக்குது, ரொம்பவே பிடிவாதமா இருக்குது. இவங்களை எப்படியாவது இறக்கிடணும். 6 மாசம் டைம் கொடுக்கறது, 6 மாசம் கூட இருக்காது, இன்னும் 20 நாள் தான், இன்னும் 60 நாள் தான் அப்படின்னு டேட் பிக்ஸ் பண்றது. அப்படின்னு பார்த்தோம்னா திமுக நம்ம எவ்வளவு டேட் பிக்ஸ் பண்ணிருக்கணும். அப்படிலாம் நம்ம பார்க்காம ஒரு எதிர்கட்சியா நம்ம கோரிக்கைகளையும் நம்மளுடைய விமர்சனங்களை வைக்கலாம் அப்படின்னு இல்லாம இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை இவங்க கூட எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி அதுல இருந்து வெளியே வாங்க, ஆட்சியை எப்படியாவது கலைச்சு தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல கங்கணம் கட்டி இருக்குது திமுக. இதை தெரிஞ்ச தமிழக முதல்வரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்ணுல விளக்கண்ணியை ஊத்தி வந்து எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இடதுசாரிகள் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை, முக்கிய புள்ளிகள் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பிஜேபி அதோட கொள்கையில வந்து எதிர்த்தா முரண்பட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம், மதவாத சக்தி எல்லாம் உள்ள வராது, எங்க கொள்கையே அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இவங்க இடதுசாரி என்ன சொல்ல, நீங்க பேசுறதெல்லாம் ஓகேங்க, ஆனா செயல்ல எதுவும் இல்லை இருக்க மாட்டேங்குதுங்க, முதல்ல செயல்ல காட்டுங்க, அதுக்கப்புறம் நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதனால முதலமைச்சர் விஜய் அவர்களும் அமைச்சர்களும் ஸ்ட்ரிக்டா செயல்ல வந்து இறங்கணும். இனிமே இறங்கினாதான் நமக்கு நல்லது, இவங்களை வந்து நம்ம கூட வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இவங்க எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு வேலையை பாக்குறாங்க. அந்த வேலையை எப்படி தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திமுக காரங்களும் இறங்கிட்டாங்க. அதனாலதான் வந்து திமுக வெஸ் டிவிகே இப்படிங்கிற ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வரக்கூடாது, உடனே டிவிகேக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு ஜென்சி கிட்ட இறக்குறது, அப்புறம் ரீல்ஸ் போடுறது, இப்படி எல்லாம் வந்து இது பண்றது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் விஜய் அரசு வந்து ரீல்ஸ் போராளிகளா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஏற்கனவே அவர் ஃபேமஸான ஒரு தலைவர் தான். ஆனா அவர் எது பண்ணாலும் அது ட்ரெண்ட் ஆகுது. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சோசியல் மீடியாங்க, அது நம்ம என்ன பண்ண முடியும். நீங்களே ஏதாவது போடுங்க ட்ரெண்ட் ஆகிற மாதிரி, நீங்க தான் எதுவும் பண்ண மாட்டீங்களே. எப்படி வந்து ஆட்சியை கலைக்கலாம் அப்படிங்கறதான் நீங்க வந்து முடிவு பண்ணிருக்கீங்க. ஆனா தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விவாதம், ஆரோக்கியமான ஒரு விமர்சனம், இது எதுவுமே வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களுமே இப்போ திமுக பக்கம் திரும்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், தாவேக ஆட்சி இருக்குமா இல்ல கலைக்கப்படுமா, திமுக அது வந்து தீவிரமா இறங்குது, என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.